வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்திஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். வருமான வரி விவகாரம், ஆட்சி மாறினா சம்பவம் உறுதி. ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சி இதனை வரி தீவிரவாதம் என்று குறிப்பிட்டது. தைரியம் வராத அளவுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ராகுல் காந்தியின் உறுதியைத் தெரிவிக்கும் நடவடிக்கைகள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகத்தை அழிக்க நினைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு 1800 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை அடுத்து ராகுல் காந்தி இவ்வாறு கருத்து தெரிவித்து இருக்கிறார். வருமான வரி நோட்டீஸ் தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சி 2017 முதல் 18 வரை மற்றும் 2020 முதல் 21 வரை ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய வருமான வரி மற்றும் கட்ட தவறியதற்கான வட்டி உள்ளிட்டவை சேர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் ஆட்சி மாறும்போது ஜனநாயகத்தை சீர்குலைப்பவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதோடு மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற செயல்களை செய்ய தைரியம் வராத அளவுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது எனது உத்தரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் செயல்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக கேள்விகளை கொண்டு வருகின்றன. இதனால் வருமான வரி விவகாரம் தொடரும் சந்தர்ப்பங்களில் அந்தரங்க பரிந்துரைகள் தேவை என்பதை அவர் அறிவார். இந்த விவகாரம் மீது வெளிப்படையாக விளக்கம் சொல்லும் போது ராகுல் காந்தி தனது இத்தனை தொடர்பான மாற்றங்களை மென்பொருள் என்ற வழியில் பயன்படுத்த வேண்டும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.